விடுதலை புலிகளை ஆதரித்து நின்ற, விடுதலை புலிகளுக்காக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்த, விடுதலை புலிகளுக்காக பல்வேறு தியாகங்களை செய்த அத்தனை இயக்கங்களும் தன்னோட வேர்களை இழந்துருச்சு. நீங்க பட்டியல் போடுங்க. நீங்க தொடக்க காலத்துல இருந்து அது கடந்த 20 ஆண்டுகளா நான் சொல்றேன். நீங்க 2009 பிறகு ஈழ படுகொலைக்கு பிறகு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே எந்த அமைப்பெல்லாம் தீவிரமாக புலிகளுக்காக வேலை செய்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, புலிகள் அமைப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்களோ, அவர் அத்தனை பேருமே தன்னுடைய வேர்களை இழந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புலின்னு பேசி 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 இப்ப உதாரணத்திற்கு வைகோ இருக்கிறான்னு வச்சுங்க. வைகோ ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அப்ப அந்த கொள்கை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, புலி ஆதரவு பிரச்சாரத்தினால வைகோ தனது கொள்கையே பேசல, தன்னோட கட்சி கொள்கையே பேசல. பெரியார் திராவிடர் கழகமும் அதுதான் நடந்துச்சு. இன்னும் பிற இயக்கங்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. இவர்களெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் புலிகளை கொண்டு போய் சேர்த்தவர்கள், தன் சொத்துக்களை இழந்தவர்கள், தன் இளமையை இழந்தவர்கள், சிறை சென்றவர்கள், பல்வேறு வழக்குகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் அலைந்தவர்கள்.